கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி ஊழியத்தின் மூலிமா இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க தேவனா கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். இந்த டெய்லி ஊழியத்தின் மூலிமா தேவனுடைய வார்த்தையை கேட்குற பார்க்குற உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் உங்களை மனதார வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். இந்த நாள் இந்த டெய்லி ஊழியத்தின் மூலிமா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையின் தலைப்பு சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனம். ஆமேன். ஸ்லாம்ஸ் 29:11. அங்கே சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனம் வருது, கர்த்தர் தன் ஜனங்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். ஆமேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த நாளில் இந்த டெய்லிஸ் ஒழித்து மூலிமா கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற உங்களை யாவரோடு தேவனை கற்று சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறேன். ஆமேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, ஏன் இந்த நாளில் தேவனை கர்த்தர் நம்மளுக்கு பலன் கொடுக்குறேன்ற வார்த்தையோடு பேசி கொண்டிருக்கிறார்? இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பலம் இல்லாமல் நம்ம கிறிஸ்துக்குள்ளே நம்ம வாழறதுக்கு ரொம்ப கஷ்டம் பிரியமாகலே. அல்லது கிறிஸ்துவின் ஆண்டோடைய பலம் இல்லாமல் ஆண்டோட ஊழியம் செய்வது ரொம்ப கஷ்டம். ஆமேன். இன்றைக்கி அநேகர் தேவ பலம் இல்லாதனால தான் அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகள் பின்தாங்கி போகிறாங்க, அநேகர் விழுந்து போகிறாங்க, அநேகர் கர்த்தருக்காக ஓட முடியல, கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருக்க முடியல, ஆண்டோருக்காக பிரயாசப்பட முடியல, ஆண்டோட ஊழியத்தில் பிரகாசிக்க முடியல. காரணம் பலம் இல்லாதனால தான் அநேகர் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த டெய்லிஸ் ஊழியத்தின் மூலிமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பலன் மாத்திரம் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்குமானால் எந்த சற்றும் போராட்டங்களும் எந்த பலவீனங்களும் அவங்கள தாக்க முடியாது. ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பலவீனப்பட்டிருந்தால், பொல்லாத பிசாசி உங்கள் சரீரத்தில் அநேக பலவீனத்தை உண்டாக்கியிருந்தா, கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே வரும்போது, கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே இறங்கும்போது, அந்த சத்ரு கொண்டு வந்த எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள், எல்லா நோய்கள், எல்லா போராட்டங்கள் உங்களை விட்டு நீக்கி உங்களை கர்த்தர் பலத்தினால் நிரப்புவார். ஆமேன். அடுத்த வேதம் சொல்கிறது, நீங்கள் இன்னொரு வசனம் சங்கீதம் 84 அதிகாரம் 5 வசனம் சொல்கிறது, உம்மில் பலம் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஆமே. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கர்த்தருடைய பிள்ளைகள் நாள்தோறும் கர்த்தருக்குள்ளே பலம் அடைய வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பலன் நம்ம பெற்றுக்கொள்ளாதனால தான், கர்த்தருடைய பலத்துக்கு நம்ம முக்கியக்கூடாது தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது, நிறைய போராட்டங்கள் வரும்போது, நிறைய சோதனைகள் வரும்போது, நிறைய பலவீனங்கள் வரும்போது, சில பிரச்சனை வந்து நம்ம சோர்ந்து போயிடுறோம், பின்தாங்கி போயிடுறோம், விசுவாசத்தை விட்டுடுறோம், நம்பிக்கை எழுத போயிடுறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் கர்த்தருக்குள் பலம் அடிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம தேவனோட பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு என் பலத்தினால உங்களை நிரப்ப போகிறேன். இந்த நேரத்தில் யாரெல்லாம் உண்மையா, எசப்பா எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு உங்கள் பலம் வேணும் எசப்பா, எங்களை பலப்படுத்துங்க எசப்பா, நாங்கள் அடிக்கடிக்கு சோர்ந்து போயிடுறோம், அடிக்கடிக்கு பலவீனப்படுகிறோம், அடிக்கடிக்கு பின்தாங்கி போகிறோம், அடிக்கடிக்கு பலம் இல்லாமல் ஆண்டுக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் விழுந்து போகிறோம், எங்களுக்கு உங்கள் பலம் வேணப்பா. யாரெல்லாம் கேட்குறீங்களோ, கர்த்தர் உங்களை பலப்படுத்துறது மாத்திரமில்லை, இந்த நேரத்தில் எந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, பலவீனப்பட்டிருக்கிறீங்களோ, நம்பிக்கை எழுத போயிருக்கிறீங்களோ, கர்த்தருடைய பலன் உங்கள் மேலே இறங்கும்போது ஒரு புதிய பலத்தை நீங்கள் பார்க்க போகிறேன். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறப்பா. இந்த டெய்லி ஊழியத்தின் மூலிமா உங்களுடைய வார்த்தை கேட்டு யாரெல்லாம் ஏசப்பா என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஏசப்பா என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, அத்தனை பேருமையிலும் ஆண்டவரே, சங்கீதம் 29:11 வசனப்படி கர்த்தர் தன் ஜனங்களை பலப்படுத்துகிறார் என்ற வார்த்தைப்படி சப்பா, இதோ உங்கள் ஜனங்கள் ஜெபத்தை கேட்டு எந்தெந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, பின்தாங்கி போயிருக்கிறாங்களோ, பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, பயந்து இருக்கிறாங்களோ, அப்பா இப்போ உங்கள் பலன் ஒருத்தர் மேலே இறங்குவதாக. அவங்க சரீரத்தில், குடும்பத்தில், வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், போராட்டங்கள்
பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி ஒரு புதிய பலத்தினால உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க சுவாமி. இதோ உங்கள் பல தொட்டுக்கிறதுக்காக சோத்திரம். ஒருத்தர் வாழ்க்கையில் தேவனுடைய பலன் உண்டாக்கியதுக்காக சோத்திரப்பா. உங்கள் நாம மாத்திரமைப்பட்டோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.